அதாவது அதிக நாள் வாழ்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. அதுக்கு அறிவுரை சொல்கிறதுக்குன்னு ஒரு பெரியவர் அந்த ஊரில், அவருக்கு வயசு என்னென்னா நல்ல பெரிய வயதானவர் தான் அவர். அவர் ரொம்ப என்ன சொன்னாலும் ரொம்ப கரெக்டாக நடக்குது. ரொம்ப அச்சு அசலாக அருமையாக சொல்லுவார். அறிவுரை சொல்கிறதால அசகாய சூரன்னு அவருக்கு ஒரு பட்டம் வேற கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி அட்டகாசமாக சொல்லுவாராம் அறிவுரை அப்படின்னு. ஒரு இளைஞன் போய் நின்னான். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு அறிவுரை கேட்டு போகலான்னு வந்தேன். நீண்ட நாள் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி. இது எல்லோரும் விரும்புகிறது தான், ஆனால் ஸ்பெஷலாக கேட்குறேன். அதுக்கு 3 வழி இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். என்னென்ன வழிகள்? ஒன்று நல்ல சாப்பிடு, சத்தான ஆகாரங்களாக சாப்பிடு, தேவையில்லாததை சாப்பிடாத, சத்தான ஆகாரங்களை சாப்பிடு, அதுக்கு ஏற்ற உடற்பயிற்சி செய். நம்பர் 1. சரிங்க. நம்பர் 2, உனக்கு விருப்பமானவங்க தான் உன்னையை சுற்றி இருக்கணும். அதே மாதிரி உன்னையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ விருப்பமானவனாக இருக்கணும். 2 ஒன்று தானே? அப்படி கிடையாது. உன்னையை சுற்றி இருக்கிறவன் எப்போவுமே உன்னையை விரும்புகிறவனாக இருக்கணும். நீ எப்போவுமே உன்னையை சுற்றி வச்சுக்கிறவன் உனக்கு விருப்பமானவனாக இருக்கணும். அப்படி வேவ் லெங்த் ஒன்றா இருக்கணும். சரி. 2. 3வது என்னென்னா, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூங்கினா கூட அதை ரொம்ப சரியாக செய்யணும். நல்லா தூங்கணும். முழிச்சுக்கிட்டே படுத்துடக்கூடாது. எந்த வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூங்குகிற வேலையை கூட அதில் கவனமாக செய்யணும். இந்த 3ஐயும் செஞ்சேன்னு வச்சுக்க, நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அந்த பையன் கேட்டான், இளைஞன், உங்களை பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுறீங்களே, என்ன வயசு அப்படின்னு கேட்டான். எனக்கு 100 வயசுப்பா அப்படின்னார். 100 வயசா? இந்த 100 வயசு வரைக்கும் இவ்வளவு திடகாத்திரமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு என்னங்க அடிப்படையான காரணம் அப்படின்னு அவர்கிட்ட பர்சனலாக கேள்வி கேட்டான். ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே உண்மை தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை தான் பொய் சொல்லுவேன். அது இன்னைக்கு கோட்டா இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுதான். இந்த மாதிரி ஒரு பொய்யில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்குவேன் அப்படின்னாரு. பாருங்கள், இப்போ ஆள் சொன்னதை நம்புறதா நம்பாமல் விடுறதா? வயசாயிருச்சுன்னா குறும்பு கூடி போகும். என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்லாம் இல்லை. குறும்பு கூட கூட மகிழ்ச்சி பெருகும்ல. சில தாத்தாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தள்ளாடி விழுந்து இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, நடக்க முடியல, முட்டி வலிக்குதுன்னு சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில தாத்தாக்களுக்கு எல்லா வழியும் இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, குறும்பாக பேசுவாங்க, குறும்பாக மகிழ்வாங்க. 2 பெரியவங்க சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க சந்திச்சுக்கிட்டா என்ன கேட்பாங்க? உனக்கு எவ்வளோ சர்க்கரை இருக்குது, உனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, உனக்கு என்ன உப்பு இருக்குது, எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இவர் கேட்டார், வாழ்க்கையில் உனக்கு போர் அடித்தா? வாழ்க்கையில் போர் அடிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு வினாடியும் அடிக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கே போர் அடிக்குது, என்னடா இது அப்படின்னு ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறதுக்கே. ரிட்டையர் ஆனவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க கேட்குறாங்க, ஒரு பெரியவர் இன்னொருத்தட்ட கேட்குறாரு, போர் அடித்தா என்ன பண்ணுவான்னு. போர் அடித்தா ரொம்ப சிம்பிள்யா, ரொம்ப குறும்பாக இவர் சொன்னார் பதில். ரொம்ப சிம்பிள். நான் நேராக என்ன பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். அங்கே போய் இந்த ட்ராலி இருக்குல்ல, பெரிய வண்டி, அதை கையில் எடுத்துக்குவேன். எனக்கு என்னென்ன வாங்கணும்னு விருப்பம் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், எல்லா பொருளையும் எடுத்து 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 அந்த ட்ராலியை ஃபில் பண்ணிடுவேன். 2 மணி நேரம் ஆகும் அதுக்கு. அவ்வளவு பொருளையும் வாங்கி வச்சுக்கிட்டு ட்ராலியை கொண்டு அந்த கேஷ் கவுண்டருக்கு பக்கத்தில் எல்லோரும் க்யூவில் நிற்பாங்கல்ல, அதில் நிப்பாட்டிட்டு நான் வேறு பக்கமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன்னாரு. எப்படி பாருங்கள், போர் அடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் அவன் தேடுவான்ல. ஆனாலும் சிசிடிவியில் பார்த்துருவான், இந்த ஒரு பெரியவர் டெய்லி இப்படி எடுத்து எடுத்து வச்சுட்டு போகிறாருன்னு. 1 நாள் 2 நாள் இந்த போர் அடிக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் வயதானால் வருகிற குறும்புக்கு வயது கிடையாது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.